9.9 Problems based on solubility and percentage by mass and volume. இந்த டாபிக்ல உள்ள சம்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் சால்யூபிலிட்டி. இந்த சம்ஸை முதல் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோல மாஸ் பெர்சன்டேஜ் சம்மும் வால்யூம் பெர்சன்டேஜ் சம்மும் அந்த சம்லாம் தனித்தனி வீடியோவா பார்க்கலாம். முதல் இந்த வீடியோல சால்யூபிலிட்டி பத்தி பார்ப்போம். அது சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ். சால்யூபிலிட்டினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். ஒரு பொருள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய அந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். பேசிக் வீடியோலே ஒரு பொருளை கரைக்கிறோம்னா அந்த பொருள் எது கரைக்கிறோமோ அது பேர் சொல்யூட். எதுல கரைக்கிறோமோ அது பேர் சால்வெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் வாட்டர்னா சால்ட் சொல்யூட், வாட்டர் சால்வெண்ட். இது நம்மளுக்கு தெரியும். அந்த சால்ட்டை நீங்க போட்டு கரைக்கிறீங்களா தண்ணியில, அது எவ்வளவு திறமையா கரையுது, எவ்வளவு அளவுல கரையுது, அதை குறிக்கிறது தான் சால்யூபிலிட்டி. கரையும் திறன், எவ்வளவு அளவுல அது கரையுது, அதை சொல்றதுதான் சால்யூபிலிட்டி. அதை பேஸ் பண்ணி தான் இப்ப சம் பார்க்க போறோம். 1.5 கிராம் ஆஃப் சொல்யூட். இங்க சொல்யூட் எதுன்னு கொடுக்கல, ஜஸ்ட் சொல்யூட் மட்டும் சொல்லிட்டாங்க. சொல்யூட் இஸ் dissolved in 15 கிராம் ஆஃப் வாட்டர். வாட்டர்ல ஏதோ ஒரு பொருளை கரைக்கிறாங்க. அந்த கரைக்கிற பொருளோட அளவு 1.5 கிராம், வாட்டரோட அளவு 15 கிராம். இதை கரைக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, டு ஃபார்ம் a saturated solution. saturated solutionனாலும் நம்ம பேசிக் வீடியோலயே பார்த்தாச்சு. saturated-னா அந்த அளவுக்கு மேல நீங்க அந்த சொல்யூட்டை கரைக்க ட்ரை பண்ணீங்கன்னா கரைக்க முடியாது. அது அடியில தங்கிடும். அந்த பவுடரா இருக்கிறது தங்கிடும், கரையாது. அந்த கரையாத அளவுக்கு, இந்த அளவுக்கு மேல அது கரையாதுன்னு அர்த்தம். அப்ப சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா இதுதான் மேக்சிமம், இதுக்கப்புறம் கரையாதுன்னு அர்த்தம். அட் 298 கெல்வின் இந்த டெம்பரேச்சர்ல இத பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த சால்யூபிலிட்டி ஆஃப் த சொல்யூட் அட் த டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர்ல இந்த சொல்யூட் ஏதோ ஒன்னு கரைக்கிறாங்கன்னு சொன்னாங்களா, அதோடைய கரையும் திறன் எவ்வளோ அது கரையும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த சம்முக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் வேணும். solubility of the solute equal to mass of the solute divided by mass of the solvent into 100. இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், எதுவுமே மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இங்க கீழே பாத்தீங்கன்னா சால்வெண்ட்னு கொடுத்திருக்காங்க, இங்க சொல்யூட்னு கொடுத்திருக்காங்க. சொல்யூட்னா கரையிற பொருள், அது நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அதோடைய கரையும் திறன் தான் கேட்டிருக்காங்க. அதை லெஃப்ட்ல வச்சிருக்காங்க ஃபார்முலால. ஈக்குவல் டு மாஸ்னா அதோடைய அளவு, அதோடைய நிறை. இப்ப சொல்யூட்டோட நிறை கொஸ்டின்ல 1.5 கிராம் கொடுத்திருக்காங்க. அதை தான் நம்ம மேல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். சால்வெண்ட்னா எதுல கரைக்க போறோமோ அதை டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். இன்டூ 100 பண்ணிருக்காங்க. இந்த 100ன்றது எதுக்காகன்னா, சால்யூபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும்னாலே 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். 100ன்ற அளவுக்கு பேஸா வச்சு, அதை அடிப்படையா வச்சு இந்த சம்ம போடணும். அதனால தான் 100ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்த சம்ல எல்லாம் மாறும், அதனால புரிஞ்சு படிக்கணும். ரொம்ப சிம்பிளா சால்யூபிலிட்டி, சொல்யூட்டோடைய சால்யூபிலிட்டி கரையும் திறனை கண்டுபிடிக்கணும். சொல்யூட்டுடைய மாசம் மேல போட்டுக்கணும், ஏன்னா அதுதான் கண்டுபிடிக்கணும். அதை நியூமரேட்டர்ல போட்டுக்கிட்டு டினாமினேட்டர்ல சால்வெண்ட்டை போட்டுக்கணும். இன்டூ 100ன்றது ஃபார்முலா. இப்ப நம்மளுக்கு கொடுத்ததெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணாலே ஆன்சர் ஈஸி. 1.5 மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை 15 கிராம் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன்டூ 100 ஃபார்முலால இருக்கு. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா 10 கிராம்னு கிடைக்குது. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்றதையும் நான் காமிக்கிறேன். இப்ப இந்த ரெட் கலர்ல எழுதியிருக்கிறது தான் இந்த சம்முக்கான இந்த சொல்யூஷன். எப்படி அதை சிம்பிளிபிகேஷன் பண்ணுன்றதுக்கான சொல்யூஷன். 1.5 டிவைடட் பை 15 இன்டூ 100, இதான் அந்த ஸ்டெப்ல கொடுத்திருந்தாங்க. அதை எப்படி 10 கிராம்னு கொண்டு வரதுன்னு பார்ப்போம். இப்ப 1.5 இன்டூ 100 இருக்கு. இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளா டெசிமல் பாயிண்ட ரிமூவ் பண்ணிக்கோங்க. 15 இன்டூ 100 அப்படின்னா 15 எழுதிட்டு 2 0 எழுதிடணும். ஆனா இங்க ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுத்ததுனால கடைசியில இருந்து ஒரு பொசிஷன் அந்த டெசிமல் பாயிண்ட் மூவ் பண்ணும். அப்ப இங்க டெசிமல் பாயிண்ட் வரும், இந்த 0 எக்ஸ்ட்ரா இருக்கும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம். அதை கேன்சல் பண்ணிடணும், ஏன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தா அதுக்கு வேல்யூ கிடையாது. டிவைடட் பை 15 அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ரிமைனிங் 150 டிவைடட் பை 15. இது ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். 15 டேபிள் அடிச்சுன்னா 115 இஸ் 15, மேல 115 இஸ் 15, ரிமைனிங் 0 இருக்கு, அதை கூட எழுதிடணும். அப்ப 10 கிராம் என்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிளான சம்மு. செகண்ட் சம், ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைடு. பொட்டாசியம் குளோரைடோட ஃபார்முலா KCl.
அது இந்த சம்முக்கு தேவையில்ல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். would be needed எவ்வளவு அளவு பொட்டாசியம் குளோரைட் தேவைப்படுது to form a saturated solution. saturated solution உற்பத்தி பண்றதுக்கு ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நிறை எவ்வளவு மாஸ்க்கு உங்களுக்கு பொட்டாசியம் குளோரைட் தேவைப்படுது in 60 gram of water at 303 Kelvin. இது டெம்பரேச்சரோட அளவு, நம்ம சம்ல யூஸ் பண்ண போறது கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். 60 gram of waterன்றது வந்து உங்களுக்கு சால்வெண்டோட அளவு, சொல்யூட்டோட அளவு தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். மாஸ், அதோட மாஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். given that solubility of KCl is 37 divided by 100 gram at this temperature. இந்த டெம்பரேச்சர் அளவுலயே solubility நம்மளுக்கு இந்த சம்ல கொடுத்துட்டாங்க. போன சம்ல solubility தான் கேட்டிருந்தாங்க, சொல்யூட்டோட மாசும் சால்வெண்டோட மாசும் கொடுத்துட்டாங்க, இன்டூ 100 போட்டு கண்டுபிடிச்சோம். இந்த சம்ல solubility கொடுத்துட்டாங்க, மாஸ் ஆஃப் த சொல்யூட் நம்மள கேக்குறாங்க, மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் கொடுத்துட்டாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சம் தான். இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, மாஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் இன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இதோட அளவு கொடுத்திருக்காங்க. பொட்டாசியம் குளோரைடோட 100 கிராம் வாட்டர்ல 37 கிராம் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அதுதான் சாலிபிலிட்டியை குறிக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாலிபிலிட்டின்றது எவ்வளவு அளவு சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல எவ்வளவு அளவு வந்து அந்த பொட்டாசியம் குளோரைடுன்றது கரையும் தண்ணியில 100 கிராம் அளவுல, அதுதான் இங்க 100 கிராம் டிவைடட் பை 100 கிராம்னு கொடுத்திருக்காங்க. 100 கிராம் அளவுல 37 கிராம் அளவுக்கு கரையுமா, அததான் இது மாதிரி எழுதியிருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் நம்மளுக்கு क्वेश्चनல என்ன கேட்டாங்க, 60 கிராம் ஆஃப் வாட்டர்ல கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 100 கிராம் ஆஃப் வாட்டருக்கு கொடுத்திருக்காங்க, அதை நம்ம 60 கிராம் ஆஃப் வாட்டருக்கு மாத்தணும். அப்ப மாஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட் இன் 60 கிராம் ஆஃப் வாட்டர் இன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், இதெல்லாம் क्वेश्चनல இருந்து எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் டு இந்த ஸ்டெப்ல எப்படி இதை அரைவ் பண்ணாங்க, எப்படி இதை கொண்டு வந்தாங்கன்றத நம்ம சிம்பிளிபிகேஷன்ல பார்ப்போம். இந்த ஸ்டெப் புரிஞ்சு போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, மாஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட். பொட்டாசியம் குளோரைட்ன்றது சொல்யூட் நம்மளுக்கு தெரியும், நம்ம போன ஃபார்முலாவே பார்த்தோம். இந்த ஃபார்முலால தான் அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. சாலிபிலிட்டி கொடுத்திருக்காங்க இந்த சம்ல 37/100. இதை இந்த பக்கம் 37/100 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட்ன்றது தான் பொட்டாசியம் குளோரைட், அதான் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கொடுத்திருக்காங்களா, சால்வெண்டோட அளவு என்ன, வாட்டர். வாட்டர்ல 60 கிராம் தான் நம்மள கேக்குறாங்க. அப்ப 60 கிராமுக்கு எவ்வளோன்றத கண்டுபிடிக்கணும்னா இங்க 37/100 வரும். இதை இந்த பக்கம் கொண்டு போனோம்னா மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் வந்து 60 கிராம் வாட்டர், அதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோம்னா இன்டூ 60 கிராம் மறுபடியும் என்ன டிவைட்ல இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 100 தான் நம்ம ஏற்கனவே 37/100 நம்மளுக்கு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. சாலிபிலிட்டி சம்ல 100ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஃபார்முலால. இந்த சம்ல அந்த 100 சாலிபிலிட்டி கொடுக்கும் போதே டிவைடட் பை 100 கொடுத்துட்டாங்க. 100 கிராம் வாட்டர்ல 37 கிராம் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட் கொடுத்துட்டாங்க, அதனால இந்த 100 போட தேவையில்ல. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து 37 டிவைடட் பை 100 இன்டூ 60 வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் இங்க எழுதியிருக்காங்க. மாஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட்ன்றது சொல்யூட்டோடது இன் 60 கிராம் ஆஃப் வாட்டர். இதெல்லாம் சென்டென்ஸ் தான் எழுதுறது. சிம்பிளா பார்த்தோம்னா மாஸ் ஆஃப் சொல்யூட்ன்றது தான் அர்த்தம். ஈக்குவல் டு 37/100 லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இன்டூ 60. இந்த பக்கத்துல இருந்து கொண்டு போனோம். ரொம்ப சிம்பிளான சம். இந்த ஃபார்முலாலே அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு 37/100 இன்டூ 16 வரும். இதுக்கு இப்ப எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம இந்த ஃபார்முலால இருந்தே கொண்டு வரலாம். அதுக்கு தான் நான் ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். இதுக்குன்னு தனியா எந்த ஃபார்முலாவும் படிக்க தேவையில்ல. சிம்பிளா இதுல எது எது கொடுத்திருக்காங்களோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். சாலிபிலிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வாட்டரோட மாஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், சொல்லிட்டு பொட்டாசியம் குளோரைட். பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம் சம். இந்த சம்ம இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த எக்ஸாம்பிளே இங்க எழுதியிருக்கேன். இங்க 100 கிராம் வாட்டர் இருக்குன்னு நினைச்சீங்க, இதுதான் வாட்டர். இது ஒரு வெசல், அதுல வாட்டர் இருக்கு. அதுல நம்மளுக்கு பொட்டாசியம் குளோரைடுன்றது 37 கிராம் நம்மளுக்கு क्वेश्चनலயே கொடுத்திருந்தாங்க, 37 கிராம். அதே 60 கிராம் வாட்டர்ல நம்மளுக்கு எவ்வளவு பொட்டாசியம் குளோரைட் தேவைப்படும் கேட்டிருக்காங்க, அதுதான் क्वेश्चन. இப்ப அதோட அளவு வந்து வாட்டரோட அளவு குறையும் போது, இப்ப வாட்டரோட அளவு 100 கிராம்ல இருந்து 60 கிராமா குறையும் போது பொட்டாசியம் குளோரைடோட அளவும் அதிகமா 37 கிராம் இருந்ததுல அதுல இருந்து குறைஞ்சி 37 கிராம விட குறைவா தான் வரும் ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக.
இப்ப ஆன்சர்ல உங்களுக்கு 37 விட பெரிய நம்பர் வருதுனாலே நீங்க சம்ல ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வாட்டரோட அளவு குறையும் போது, அதாவது சால்வெண்டோட அளவு குறையும் போது சொல்யூட்டோட அளவும் குறைஞ்சிருக்கணும். அதான் இங்க இந்த சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கல சால்ட், அதாவது பொட்டாசியம் குளோரைடு இங்க போட்டிருக்கல, அது குறைஞ்சிருக்கு பாருங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க மேக்ஸ் படி பாத்தீங்கன்னா வாட்டரோட அளவு அதிகமாகும் போது பொட்டாசியம் குளோரைடோட அளவும் அதிகமாகும். அதே மாதிரி வாட்டரோட அளவு குறையும் போது பொட்டாசியம் குளோரைடோட அளவு குறையும். இது இன்க்ரீஸ் சைன், இதுவும் இன்க்ரீஸ் சைன், இது டிக்ரீஸ் சைன், இதுவும் டிக்ரீஸ் சைன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இருந்ததுன்னா அதை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க. ஒன்னு அதிகமாச்சுன்னா இன்னொன்னும் அதிகமாகும், ஒன்னு குறைஞ்சதுன்னா இன்னொன்னும் குறையும். நேருக்கு நேர் இருக்குது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸ்ல இதை வச்சு நீங்க நிறைய சம் போட்டிருப்பீங்க. அதை தான் இங்கேயும் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளா இது மாதிரியும் போடலாம். உங்களுக்கு வாட்டரோட அளவு பொட்டாசியம் குளோரைடோட அளவு தான் கொடுத்துருக்காங்க. வாட்டரோட அளவு 100 கிராம்னு இருக்கும்போது பொட்டாசியம் குளோரைடோட அளவு 37 கிராம்னு இருக்குன்னு கொடுத்திருந்தாங்க. இதை நம்ம சிம்பிளா ஃபார்முலாவே இல்லாம ஒரே லைன்ல உங்க புக்ல போட்ட மாதிரி எப்படி போடணுன்றதுக்கு தான் இதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வாட்டர் 100 கிராம் இருக்கும்போது பொட்டாசியம் குளோரைடு 37 கிராம்னு கொடுத்திருந்தாங்களா, அதுக்கு ஆரோ மார்க் மாதிரி போட்டுக்கிட்டாங்க. இப்ப 60 கிராமுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் கொஸ்டின் மார்க். அதுக்கு எப்படி போடணும்னா இந்த 37 கிராம் எடுத்து கீழே போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட், அதாவது நியூமரேட்டர்ல போட்டுக்கணும். 100 கிராம்ன்றத எடுத்து டினாமினேட்டர்ல போட்டுட்டு இன்டூ 60 கிராம் இன்டூ 60 கிராம்ன்றத இங்க போடணும். இப்ப இங்க பாருங்களா, லாஜிக் படி பாத்தீங்கன்னாலே ரொம்ப சிம்பிள். 100ன்றது பெரிய நம்பர், அதை டினாமினேட்டர்ல போட்டோம். 60ன்றது சின்ன நம்பர், அதை நியூமரேட்டர்ல போட்டோம். அப்ப இதை கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா 37 விட நம்பர் குறைஞ்சிரும். அப்ப நம்மளுக்கு தேவையான லாஜிக் கிடைச்சிச்சு பாருங்க. 100 கிராம்ல இருந்து 60 கிராம் குறையும் போது 37ஓட அடுத்த வர ஆன்சர் நம்மளுக்கு குறைஞ்சிரும். அப்ப டைரக்டாவே நீங்க இது மாதிரி எழுதி 37 டிவைடட் பை 100 இன்டூ 60 ஈஸியா போட்டுடலாம். சொல்றத மட்டும் ஈஸியா புரிஞ்சுங்க. 37 எடுத்து நியூமரேட்டர்ல போட்டுறணும். இதே மாதிரி எழுதி பாருங்க. 100 கிராமுக்கு 37, அப்ப 60 கிராமுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கணும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுக்கு இது மாதிரி தான் ஃபார்முலா எழுதணும். மேக்ஸ் படி சொல்றேன், ரொம்ப சிம்பிளா எழுதணும்னா கெமிஸ்ட்ரி ஃபார்முலாவே இல்லாம இதை போடலாம். அது மாதிரி தான் உங்களுக்கு அந்த சம்ல போட்டிருக்காங்க, அதனால சொல்றேன். 37 எடுத்து நியூமரேட்டர்ல எழுதினோம், 100 எடுத்து டினாமினேட்டர்ல எழுதினோம், இந்த 60 எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணிடணும். அடுத்த சம்லையும் நான் இதே மாதிரி உங்களுக்கு சொல்லும் போது இன்னும் ஈஸியா புரியும். இந்த சிம்பிளிபிகேஷன் நம்ம இப்ப பார்ப்போம். 37 by 100 into 60. இதை இப்ப சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 0 கேன்சல். இங்க 10 இருக்கு, 5 2s are 10, இங்க 6 இருக்கு, 3 2s are 6. இப்ப 37 into 3 பண்ணோம்னா 3 7s are 21, 1 2 ரிமைண்டர், 3 3s are 9, 9 கூட 2 சேர்த்தனா 11. அதாவது 3 into 37 மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதியிருக்கேன், டிவைடட் பை 5. நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ணி இங்க காமிச்சிருக்கேன். 111 டிவைடட் பை 5. 5 எடுத்து வெளியே போட்டாச்சு, 111 உள்ளார போட்டாச்சு. 2 5s are 10, 1 ரிமைண்டர், 1 கீழே இறக்கிறோம். 2 5s are 10, 1 ரிமைண்டர். 1 5 ஓட சின்ன நம்பர், அதனால இன்னொரு 0 ஆட் பண்ணோம். அப்ப ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கணும். அப்ப 10ன்றத 2 5s are 10 போடலாம், ரிமைண்டர் 0. ஆன்சர் 22.2 கிராம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 37 கிராம விட கம்மியா வருது பாருங்க நமக்கு ஆன்சர். 22.2 கிராம்ன்றது ஆன்சர். இந்த சம்ம ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா வச்சு அதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி ரிமைனிங் இருக்கிற மாஸ் ஆஃப் சொல்யூட், அதாவது நம்ம क्वेश्चनல பொட்டாசியம் குளோரைடு அந்த வேல்யூயும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லனா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மெத்தட வச்சு மேக்ஸ் படி டைரக்டாவே எழுதி இது மாதிரி 37 by 100 into 60 எழுதி டிவைட் பண்ணி ஆன்சர் போடலாம். இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் இதெல்லாம், கொஞ்சோண்டு பேசிக் தெரிஞ்சாலே போதும். தேர்ட் சம், வாட் இஸ் த மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு. முத பொட்டாசியம் குளோரைடு கொடுத்தாங்க, இந்த சம்ல சோடியம் குளோரைடு கொடுத்திருக்காங்க, NaCl. அதுக்கு ஃபார்முலா that would be needed to form a saturated solution in 50 gram of water at 30 degree centigrade. இது டெம்பரேச்சரோட அளவு. 50 கிராம் வாட்டர்ல எவ்வளவு தேவைப்படுது, எவ்வளவு நம்மளுக்கு தேவை, சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஃபார்ம் பண்றதுக்கு எவ்வளவு நம்மளுக்கு தேவை, அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்மளுக்கு க்ளூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா solubility of sodium chloride is 36 gram at 30 degree centigrade. அதே டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு 36 கிராம் solubility of sodium chloride கொடுத்துட்டாங்க. போன சம்ல நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்கல்ல solubility, அதே மாதிரி தான். ஆனா அந்த சம்ல டிவைடட் பை 100 கொடுத்திருந்தாங்க. இந்த சம்ல கொடுக்கலனாலும் 100 கிராம்ன்றது தான் பேசிக். நம்ம ஃபார்முலாலையும் 100 கொடுத்திருக்காங்க பாருங்க. நான் எப்பயுமே சொன்ன solubilityனா 100 கிராம் வச்சு தான் கொடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட். அப்ப இங்க கொடுக்கலனாலும் solubility 100 டிவைடட் பை 100 கொடுக்கலனாலும் நம்ம டிவைடட் பை 100 எடுத்துக்கணும். ஏன்னா
எப்பயுமே சாலிபிலிட்டி சம் 100 கிராம் ஆஃப் வாட்டர் 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்ல தான் கரைக்கிறோம்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு கிராம் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த சம்ல பாத்தீங்கன்னா 30 டிகிரி சென்டிகிரேட் 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் இஸ் டிசால்வ்ட் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர். இந்த சென்டென்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு யோசிக்க தேவையில்ல. இங்க 36 கிராம் இருக்கு, டிவைடட் பை 100 கிராம் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் டிசால்வ்ட் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், mass of sodium chloride that would be needed for 100 gram of water equal to 36 gram. 100 gram of waterக்கு 36 gram னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் क्वेश्चनல எழுததான். இந்த சென்டென்ஸை தான் மாத்தி இங்க எழுதிருக்காங்க ரீஃப்ரேஸ் பண்ணி. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க? mass of sodium chloride dissolved in 50 gram of water. இங்க 100 gram of waterல இருந்து 50 gram of water கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபார்முலாலையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடலாம். 36 into 50 divided by 100 னு வரும். நீங்க ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் சம் போட்டோம்ல அந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். சாலிபிலிட்டிக்கு பதிலா 36 நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டுக்கு பதிலா வாட்டர் நம்மளுக்கு எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 50 கிராம்னு கொடுத்திருக்காங்க. இந்த 100 கீழே வந்துரும், அதை தான் டிவைடட் பை 100ன்னு சொன்னோம். இல்ல சாலிபிலிட்டியே 36 கிராம்னு கொடுத்திருந்தாங்களா அந்த சம்ல, அந்த 36 கிராம் டிவைடட் பை 100ன்னு போட்டா இதை போட தேவையில்ல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 36 divided by 100 equal to mass of solid தான் கண்டுபிடிக்க போறோம், divided by 50 gram of water. இதை ரீஅரேஞ்ச்லாம் பண்ணோம்னா 36 divided by 100 into 50 ன்னு வரும். அதை தான் இங்க போட்டிருக்காங்க. இதை நீங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஃபார்முலா வச்சும் போடலாம். இதை சிம்பிளிபிகேஷனும் அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது ஆன்சர் வந்து 18 கிராம். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ல கொடுத்த மாதிரி இது மாதிரி டைரக்டா எப்படி எழுதுறதுன்றத காமிச்சிருக்கேன். 100 கிராம் ஆஃப் வாட்டருக்கு 36 கிராம் சோடியம் குளோரைட் தேவைப்படுது. அப்ப 50 கிராமுக்கு எவ்வளவுன்றது क्वेश्चन மார்க். அப்ப 50 கிராமுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 36 எடுத்து நியூமரேட்டர்ல போட்டுக்கணும், டிவைடட் பை 100 எடுத்து டினாமினேட்டர்ல போட்டுக்கணும், இன்டூ எவ்வளவுக்கு கண்டுபிடிக்க போறோம்? 50 கிராம் தான் புது வேல்யூ, அதுக்கு தான் கண்டுபிடிக்க போறோம், அதை நியூமரேட்டர்ல போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணனா உங்களுக்கு ஆன்சர் 18 கிராம்னு வரும். அதை பார்ப்போம். இதை தான் உங்களுக்கு புக்ல ஒரே ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபார்முலா வச்சும் போடலாம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மெத்தட் வச்சும் போடலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த ஸ்டெப்பை எழுதினாலே போதும். இப்ப 36 டிவைடட் பை 100, இந்த 100 50 ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். 50 டேபிள்ல 150 is 50, 250 are 100. அப்படி இல்லைனாலும் சிம்பிளா போடணும்னா 0 0 கேன்சல், 2 5s are 10, 1 5 is 5. அப்புறம் இந்த 2யும் ரிமைனிங் வந்து இங்க 36 இருக்கு, அதுதான் அடுத்த ஸ்டெப்ல எழுதியிருக்கேன். 18 2s are 36, 1 2 is 2. அப்ப 18 கிராம் தான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா ஃபார்முலா எடுத்து போட்டாலும் போடலாம், இல்ல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நான் சொல்லி தந்தேன் அந்த மெத்தட்லயும் போடலாம். அந்த மெத்தட்ல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் போட்டீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா ஒரே லைன்லயே உங்களால இது மாதிரி ஆன்சர் போட முடியும். 36 divided by 100 into 50. இதை நீங்க ரஃப் ஒர்க்ல இது மாதிரி போட்டு பார்த்து இந்த ஸ்டெப்பை மட்டும் கூட எடுத்து எழுதிடலாம். இல்லனா சாலிபிலிட்டி ஃபார்முலா எடுத்து அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணலாம். Fourth sum, the solubility of sodium nitrate at 50 degree centigrade and 30 degree centigrade is 114 gram and 96 gram respectively. இப்படி respectively கொடுத்தா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் கொடுத்த அளவு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த கிராமுக்கு பொருந்தும், அதாவது இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த கிராமுக்கும், செகண்ட் டெம்பரேச்சர் 30 டிகிரி சென்டிகிரேட்ன்றது 96 கிராமுக்கு பொருந்தும். தனித்தனியா கொடுக்காம ஃபர்ஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு செகண்ட் பொருந்தோன்றதுக்கு தான் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுப்பாங்க. Find the amount of salt that will be thrown out when a saturated solution of sodium nitrate containing 50 gram of water is cooled from 50 degree centigrade to 30 degree centigrade. Question தான் பார்த்தா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிராம்ல 114 கிராம் கொடுத்திருக்காங்க 50 டிகிரி சென்டிகிரேட்ல, 96 கிராம் இன் 30 டிகிரி சென்டிகிரேட். கேட்டது என்னன்னா டெம்பரேச்சரை குறைக்க போறாங்க. 50 டிகிரி சென்டிகிரேட்ல எடுத்த சொல்யூஷனை, அந்த சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு அதோடைய டெம்பரேச்சரை குறைக்க போறாங்க. ஃப்ரீசர்ல வைக்கிற மாதிரி, ஐஸ்ல வைக்கிற மாதிரி அதோட டெம்பரேச்சரை குறைக்க போறாங்க. 30 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் குறைக்க போறாங்க. அது மாதிரி குறைக்கும் போது எவ்வளவு சோடியம் நைட்ரேட் வில் பி த்ரோன் அவுட்னு கேக்குறாங்க. த்ரோன் அவுட்னா வெளியிடும், அதுல இருந்து வெளியே வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா சிம்பிளா என்ன, இப்ப சேச்சுரேட்டட் சொல்யூஷனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கரையாம மீதி வந்து வெளியே வர்றதுன்னு சொன்னோமா, அதாவது தண்ணியில அடியில தங்கிடும் சால்ட் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு அளவுக்கு மேல தண்ணியில சால்ட்டா கரைக்க முடியாது, அந்த சால்ட் வந்து அடியில போய் தங்கிடும்.
அதே மாதிரி இங்க டெம்பரேச்சரை குறைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கரையும் தன்மை வந்து மாறிடும். அப்ப உங்களுக்கு அந்த சால்ட் ரிமைனிங் வந்து கீழே போய் தங்கிடும். அததான் த்ரோன் அவுட்னு கேக்குறாங்க. எவ்வளவு வந்து வெளியிடும், எவ்வளவு வந்து வெளியே வந்துடும், எவ்வளவு வந்து கரையாம இருக்கும் அப்படின்றதான் மீனிங். எப்ப டெம்பரேச்சர் குறைக்கும் போது. இப்ப இத ஒரே ஒரு வித்தியாசம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 50 கிராம் ஆஃப் வாட்டர்ல கேட்டிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு கொடுத்ததெல்லாம் சாலிபிலிட்டிலாம் வந்து 114 கிராம் கொடுத்திருக்காங்க, 96 கிராம்னு கொடுத்திருக்காங்க. நம்ம போன சம் போட்ட மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் 114 கிராம் எடுத்து 50 கிராம் வச்சு, இப்ப 114 கிராம் என்ன அர்த்தம்னு சொன்னேன், டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். அப்ப 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல 114 கிராம் ஆஃப் சோடியம் நைட்ரேட், அதை வச்சு 50 கிராமுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் 96 கிராம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரொம்ப சிம்பிளான சம், போன சம் போட்ட மாதிரியே தான். அதை 2 சப்டிவிஷனா போட போறோம். சோடியம் நைட்ரேட்டுக்கு ஃபார்முலா NaNO3. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை வந்து டிசால்வ் பண்றாங்க. டிசால்வ்னா கரைக்கிறாங்க. 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல கரைக்கிறாங்க. அட் 50 டிகிரி சென்டிகிரேட்ல கரைச்சா அதோடைய அமௌண்ட் வந்து 114 கிராம். இதை நம்ம எதுல இருந்து எடுத்து எழுதுறோம், இந்த சாலிபிலிட்டில இருந்து எடுத்து எழுதுறோம். சாலிபிலிட்டி 114 கிராம்னு கொடுத்திருந்தா நாமளே 100 கிராம் ஆஃப் வாட்டர்னு எடுத்துட்டு, அப்படிதான் கொடுப்பாங்களே கொஸ்டின்ல, சாலிபிலிட்டியை வந்து இப்படிதான் கொடுப்பாங்க. அதை டிவைடட் பை 100 நம்மளுக்கு செகண்ட் சம்ல கொடுத்திருந்தாங்க, இதுல கொடுக்கல. அப்ப கொடுக்கலன்னா நம்மளே எடுத்துக்கணும். அதான் மீனிங். 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல 114 கிராம். அப்ப 50 கிராம் ஆஃப் வாட்டர்ல எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணுமா? நம்ம ஷார்ட்கட் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 114 எடுத்து நியூமரேட்டர்ல எழுதிடணும், இந்த 100 கிராம் வாட்டர் எடுத்து டினாமினேட்டர்ல எழுதிட்டு இன்டூ இந்த 50 எடுத்து இங்க எழுதிடணும். இதை சிம்பிளிஃபை பண்ணா 57 கிராம்னு வரும். நம்ம இந்த சிம்பிளிபிகேஷன்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சம்ல அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா, சிமிலர்லி அமௌண்ட் ஆஃப் சோடியம் நைட்ரேட் dissolved in 50 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 30 டிகிரி சென்டிகிரேட். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது 50 டிகிரி சென்டிகிரேடுக்கு, இப்ப 30 டிகிரி சென்டிகிரேடுக்கு போட போறோம். கொஸ்டின்ல அதுக்கான நம்பர் எவ்வளவுன்னு கொடுத்திருந்தாங்க, 96 கொடுத்திருந்தாங்களா, செகண்ட் நம்பர். அப்ப 96 டிவைடட் பை 100 கிராம் ஆஃப் வாட்டர் இன்டூ இங்க 50 கிராமுக்கு மாத்த போறதுனால இன்டூ 50. இதை சிம்பிளிஃபை பண்ணா 48ன்னு வரும். சிம்பிளிபிகேஷன்ல நம்ம பார்ப்போம், முதல் சம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க, எவ்வளவு கிராம் ஆஃப் சோடியம் நைட்ரேட் வந்து வெளியே வரும், அதாவது கரையாம இருக்கும் இந்த டெம்பரேச்சர் குறைக்கும் போது. நம்ம 50 டிகிரி சென்டிகிரேடுக்கு தனியா முதவே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், 30 டிகிரி சென்டிகிரேடுக்கு இங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். 50 டிகிரி சென்டிகிரேடுக்கு 57 ஆன்சர், 30 டிகிரி சென்டிகிரேடுக்கு 48 ஆன்சர். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா கிடைக்கிற கிராம் தான் டெம்பரேச்சரை குறைக்கும் போது அந்த பொருள்ல கரையாம ரிமைனிங் தங்குறதுன்னு அர்த்தம். அதோட அளவு வந்து 9 கிராம்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம சிம்பிளிபிகேஷன்லாம் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான சம், ரெண்டா பிரிச்சு போடணும், அவ்வளவுதான். அதே சம்ம உங்களுக்கு புரியறதுக்காக டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மெத்தட்லயும் போட்டிருக்கேன். 50 டிகிரி சென்டிகிரேட்ல வாட்டர் வந்து 100 கிராமா இருந்ததுன்னா சோடியம் நைட்ரேட்டோட அளவு 114 கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. 50 கிராம் ஆஃப் வாட்டருக்கு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 114 எடுத்து நியூமரேட்டர்ல போட்டுக்கணும், 100 எடுத்து டினாமினேட்டர்ல போட்டுக்கணும், இன்டூ 50 எடுத்து இங்க போட்டுக்கணும். 50யும் 100ம் கேன்சல் பண்ணா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 150 is 50, 250 are 100. 2வையும் 114ம் கேன்சல் பண்ணா 2 டேபிள்ல 1 2 is 2, 114 கேன்சல் பண்ணா 57, 5 2s are 10, ரிமைனிங் 1 பேலன்ஸ். அப்ப 14 கூட 4 கூட சேர்ந்ததுன்னா 14 ஆயிடும், 7 2s are 14. அப்ப 57 கிராம்ன்றதா 50 டிகிரி சென்டிகிரேடுக்கான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோடியம் நைட்ரேட்டோட ஃபார்முலா வந்து NaNO3 உங்களுக்கு தெரியறதுக்காக எழுதியிருக்கேன். இதே மாதிரி 30 டிகிரி சென்டிகிரேடுக்கு நம்மளுக்கு கொஸ்டின்ல 96 கிராம் கொடுத்திருந்தாங்களா, அதுக்கும் தனியா போடணும். இப்ப இது மாதிரி நான் ஏன் வந்து உங்களை இது மாதிரி எழுதி பார்க்க சொல்றேன்னா, அப்பதான் தெளிவா புரியும் எது வந்து நியூமரேட்டர்ல வரும், எது டினாமினேட்டர்ல வரும்ட்டு. மனப்படம் பண்ணவே தேவையில்ல. ஒன்னு சாலிபிலிட்டி ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இல்ல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இது மாதிரி போடுங்க. இப்ப 30 டிகிரி சென்டிகிரேட்ல 100 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து 96 கிராம் ஆஃப் சோடியம் நைட்ரேட் கொடுக்குது. அப்ப 50 கிராம் ஆஃப் வாட்டருக்கு 96 எடுத்து இங்க எழுதிடணும், 100 எடுத்து டிவைட்ல போட்டுறணும், இன்டூ 50 இங்க எழுதிடணும். இதையும் அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணா 50 டேபிள் 150 is 50, 250 is 100. 2 டேபிள்ல 96 கேன்சல் பண்ண முடியும், 1 2 is 2. நியூமரேட்டர்ல பார்த்தோம்னா 4 2s are 8, ரிமைனிங் 1 பேலன்ஸ் 16 ஆயிடும் இது. அப்ப 8 2s are 16. அப்ப இங்க 48 தான் இங்க ஆன்சர். இங்க 57 கிராம்ன்றது ஆன்சர், 48 கிராம்ன்றது இங்க ஆன்சர். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். டெம்பரேச்சர் குறைச்சாங்கன்னா
அந்த சோடியம் நைட்ரேட் வந்து இதுல அளவு வந்து மாறிடும், கரையும் தன்மை வந்து மாறிடும். இந்த ஆன்சரை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். 50 கிராம் ஆஃப் வாட்டர்ல இந்த டெம்பரேச்சர்ல 57 கிராம் கரையுமா. ஆனா 30 டிகிரி சென்டிகிரேட்ல 50 கிராம் ஆஃப் வாட்டர்ல 48 கிராம் தான் கரையுமா. அப்ப மீதி கரையாம தானே இருக்கு. இந்த இடைப்பட்ட டெம்பரேச்சர் நான் இப்ப மாத்திரனா, இப்ப ஒரு வெசல்ல இந்த சோடியம் நைட்ரேட் இந்த சொல்யூஷனை வச்சிருக்கிறேன், அதோட டெம்பரேச்சரை நான் குறைக்கிறேன்னா அதுல 57 கிராம் ஏற்கனவே கரைஞ்சது இருக்கும்ல, அதுல இருந்து சாலிபிலிட்டி வந்து 48 கிராமா குறையும் போது அதுல ஏற்கனவே கரைஞ்ச பொருள் 57 கிராம்னா ஏற்கனவே கொஞ்சம் கரைஞ்சிருச்சுல, அந்த ரிமைனிங் 9 கிராம் வந்து பவுடரா மாறிடும், மாறி அடியில தங்கிடும்ன்றது தான் இந்த சம்மோட லாஜிக். டெம்பரேச்சரை குறைக்கும் போது ஏற்கனவே கரைஞ்ச பொருள், இந்த சோடியம் நைட்ரேட் கரைஞ்சது இல்ல, அந்த கரைஞ்ச பொருள் வந்து மறுபடியும் பவுடராவே மாறிடும்ன்றது தான் லாஜிக். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அததான் உங்களுக்கு இங்க சப்ட்ராக்ட் பண்ணி 57 - 48 9 கிராம்னு எழுதியிருக்காங்க. இந்த 9 கிராம் தான் பவுடர் மாதிரி மாறிட்டு அடியில போய் தங்கிடுது. இந்த சம்மோட லாஜிக் வந்து டெம்பரேச்சர் குறைக்கிறாங்க, டெம்பரேச்சர் குறைச்சாங்கன்னா ஏற்கனவே கரைஞ்சி போன பொருள் வந்து பவுடரா மாறி அடியில தங்கிடும்ன்றது தான் அர்த்தம். அததான் த்ரோன் அவுட்னு சொல்றாங்க, அதை மறுபடியும் வெளியே விடுது அப்படின்னு அர்த்தம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு.